இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா, குடியாரங்களை திருத்தக்கூடிய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, குறிப்பாக வந்து பெண்கள் தான் இதை அதிகமாக பார்க்கணும். யார் அப்படின்னா மனைவிமார்கள், அவங்க தாய்மார்கள். யாரோட மனைவிமார்கள், தாய்மார்கள்? இந்த குடியாரர்களுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள். இவங்க தான் இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குடிக்கிற நபர் அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு அவருக்கு என்னான்னு சொல்லி வேலை ஆக்கிற காசாக இருக்கட்டும், பொண்டாட்டி போட்டு வந்த நகை நட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எது இருந்தாலும் விற்று கூட குடிக்கிற அளவுக்கு துணிஞ்சு இறங்கி செய்வாங்க. அவங்களுக்கு இதில் எந்த விதமான பெரிய பாதிப்பு கிடையாது. என்ன ஒன்று, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அதுபோக வந்து ஒரு ஆயுசு குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்களுக்கு பாதிப்பு. அது இப்போ பற்றி அதை கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கரண்ட் பொசிஷனில் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னா, அவங்க குடிக்கிறனால அவங்க மனைவிமார்கள், அதாவது எவ்வளவோ ஏக்கத்தோடையும் எவ்வளோ ஒரு கனவுகளோடையும் ஒரு மேரேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கணவன் குடியாரா இருக்கிறனால அவங்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கையிலே. ஏன்னா அவங்க நினச்சது எதையுமே செய்ய முடியாது, நினச்சது எதையுமே அணிவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இது போக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அவங்க குழந்தைகளுடைய கல்வி, இது போக எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஸ்பால் ஆகிடும். அதே மாதிரி பெற்ற தாய் தந்தைகளுக்கு ரொம்ப அவமானம், அசிங்கம், ரோட்டில் நடக்க முடியாது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன்னு சொல்லி அவங்க மனசு தான் நிறைய காயப்படுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் இது வந்து குறிப்பாக வந்து தாய் குலங்கள் இந்த வீடியோ பார்க்குறது தான் பெஸ்ட்டு. குடிக்கிற நபர்கள் அவர் எவ்வளோ தான் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் மன்னிச்சு விட்ருங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு முயற்சி எடுங்க. என்ன முயற்சி அப்படின்னா, மதுவிலேருந்து அவர் எப்படி மீட்டு கொண்டு வருது அப்படின்றத எடுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில் குளமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் இருக்குது. இங்கே வந்து நல்லபடியாக வந்து சிகிச்சை எடுத்து அவங்களுக்கு 3 மாதம் தங்க வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவரை நல்லபடியாக குணப்படுத்தி நல்ல மனுஷனாக்கி கொடுத்துருவோம். இது போக வந்து யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, குடிக்கிற நபருடைய சம்மதம் கூட நமக்கு தேவையில்லை. இங்கே இருக்கார், குடிச்சிக்கிட்டு இருக்காரு, ப்ராப்ளமாக இருக்குது, இவர் சிகிச்சை கூப்பிட்டா கூட வரமாட்டார், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா எங்கிட்ட கார் வசதி இருக்குது. நாங்கள் தாராளமாக வந்து கூட்டிகிட்டு போய் அவருக்கு சிகிச்சை கொடுக்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து இதுக்கு உண்டான கட்டணங்கள் எவ்வளோன்றதை கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இது யாருக்காச்சும் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்கள் மனசுக்கு பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.